ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்றைக்கி நம்ம மாங்கனி சமையலில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது சுட சுட சாதம், பிரியாணி கொடியெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான ஒரு சைடு டிஷ். டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் கத்திரிக்காய் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மசாலா பொருளெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து சூடுபடுத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இது கூட 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இந்த எண்ணெய் கத்திரிக்காவுக்கு நம்ம சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். நான் இன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் பயன்படுத்தியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சின்ன வெங்காயம் கூட சேர்த்திக்கோங்க. ஒருவேளை நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்க்கிறதா இருந்தால் 1 கப் அளவுக்கு சேர்த்திக்கோங்க. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வதங்கிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 7 பல் பூண்டு சேர்த்திடலாம். நான் நாட்டு பூண்டு பயன்படுத்துறதுனால 7 பல் எடுத்திருக்கேன். இதுவே மலை பூண்டாக இருந்துச்சுன்னா 4 பல் சேர்த்திங்கன்னா போதும். கூடவே 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, அப்புறம் மீடியம் சைஸில் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்திடலாம். கூடவே வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்திட்டு தக்காளி நல்லா சாஃப்டாக ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிற போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கணும்னா தக்காளி நல்லா குழஞ்சி சாஃப்டாக வதங்கிடும். இப்போ வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சி வதங்கினதுக்கப்புறமா இது கூட மசாலா பொருட்கள் சேர்த்திடலாம். 1 டீஸ்பூன் சீரகம், கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, அப்புறம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ சேர்த்திக்கோங்க. அப்புறம் 2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திடலாம். இது காரம் குறைவாக தான் இருக்கும், குழம்புக்கு நல்ல கலர் கொடுக்கும், அதுக்காக தான் பயன்படுத்துகிறேன். உங்களுக்கு ஒருவேளை காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்திட்டு இந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிடலாம். ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்குங்க, அப்போ தான் கருகிடாமல் நல்லா வதங்கும். பாருங்கள், இப்போ மசாலாவுடைய பச்சை வாசனை போக நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்திடலாம். தேங்காய் பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்திடாதீங்க, 3லிருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். சேர்த்திட்டு தேங்காவுடைய ஈரப்பதம் போக நல்லா வதக்கிடுங்க. இப்போ தேங்காய் மசாலா பொருளோட சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ மசாலா பொருளெல்லாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா அதிகமாக சேர்த்திடாதீங்க, நமக்கு நல்லா திக்கான மசாலா பேஸ்ட்டாக வேணும், அதனால் கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மசாலா விழுது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எண்ணெய் கத்திரிக்காவுக்கு நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக ஒரு 8 கத்திரிக்காய் அளவு எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நமக்கு 1/4 கிலோ அளவு இருக்குது. இது மாதிரி நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துக்கிட்டிங்கன்னா குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும். ஒருவேளை உங்ககிட்ட பிஞ்சு கத்திரிக்காய் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதில் பெரிய கத்திரிக்காய் கூட பயன்படுத்திக்கோங்க. இது இப்போ காம்பு பகுதியை கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு மேலே எக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். காயை முழுசாக கட் பண்ணிடக்கூடாது, பாதி அளவுக்கு கட் பண்ணிங்கன்னா போதும். பாருங்கள், இது மாதிரி. அப்போ தான் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கிற போது காய் பிரிஞ்சு போகாமல் இருக்கும். இப்போ உள்ள சொத்தை ஏதாவது இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயையுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ எல்லா கத்திரிக்காயையுமே இது மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்குள்ளே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ள ஸ்டஃப் பண்ணிடலாம். மசாலா விழுது கத்திரிக்காயில் எந்த அளவுக்கு பிடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்திக்கோங்க. மசாலா விழுது நல்லா திக்காக இருந்துச்சுன்னா தான் கத்திரிக்காயில் நல்லா கோட் ஆகும். பாருங்கள், இதே மாதிரி எல்லா கத்திரிக்காயிலையுமே மசாலா விழுதை ஸ்டஃப் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதான், இப்போ மசாலா விழுது கத்திரிக்காயில் ஸ்டஃப் பண்ணியாச்சு. மீதி இருக்கிற மசாலா விழுதை தனியாக எடுத்து வச்சுடுங்க. இது நம்ம குழம்போட சேர்க்கறதுக்காக. இப்போ இதில் ஓரமாக இருக்கட்டும். அடுத்தது நம்ம கத்திரிக்காயை வதக்கி எடுத்துக்கலாம்.
இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா இதுக்குள்ளே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திடலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்திட்டு ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் மசாலா சீக்கிரமாக கருகிடாமல் கத்திரிக்காயோட சேர்ந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும். பாருங்கள், இப்போ கத்திரிக்காய் மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கி மேலே இருக்கிற தோலெல்லாம் லைட்டாக சுருண்டு வர ஆரம்பிச்சிடுச்சு. உங்களுக்கு பார்க்குற போதே தெரியும், முன்னே இருந்ததை விட இப்போ கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு சூடுபடுத்திக்கோங்க. கத்திரிக்காய் குழம்புக்கு எப்பயும் சேர்க்கிறத விட எண்ணெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திக்கோங்க. குழம்புடைய டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்திடலாம். கடுகு பொரிஞ்சதும் 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்திட்டு வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிற அளவுக்கு வதக்கிடுங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம மீதை எடுத்து வச்சுருக்கிற மசாலா விழுதை உள்ளே சேர்த்திடலாம். கூடவே மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து உள்ளே சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் புளியை ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கேன். இதை கரைச்சிட்டு புளி கரைசலை உள்ளே சேர்த்திடலாம். புளி பார்த்தீங்கன்னா அதிகமாக சேர்த்திடாதீங்க. நம்ம ஏற்கனவே மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்திருக்கோம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு சேர்த்திங்கன்னா போதும். இப்போ புளிக்கரைசல் உள்ளே சேர்த்திட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்பு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ இது கூட குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்திடுங்க. உப்பு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி வதக்கிற போதே கொஞ்சமாக சேர்த்திருக்கோம். இப்போ குறைவாக சேர்த்திக்கோங்க. கடைசியாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா கூட அப்புறமா சேர்த்திக்கலாம். அவ்வளோதான். இப்போ ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு வேளை உப்பு காரம் குறைவாக இருந்துச்சுனாலும் தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. அவ்வளோதான். இப்போ கடாயோடைய மூடி போட்டு மூடி மீடியம் ஹீட்டில் 10 நிமிஷம் போல் வேக விட்டுருங்க. அப்பப்போ இடையில ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 10 நிமிஷத்துக்கு அப்புறமா குழம்பு நல்லா திக்காகி மசாலாவுடைய பச்சை வாசனை போயிடுச்சு. எண்ணெயும் லைட்டாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காயை உள்ளே சேர்த்திடலாம். கத்திரிக்காய் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சேர்த்திடக்கூடாது. குழம்பு முக்கால்வாசி ரெடி ஆனதுக்கு அப்புறமா சேர்த்திங்கன்னா தான் அது குழஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ கத்திரிக்காய் உள்ளே சேர்த்திட்டு ஒரு டைம் லைட்டாக கலந்து விட்டுருங்க. இனி மூடி போட்டு மூட வேண்டாம். ஓப்பன்லேயே மீடியம் ஹீட்டில் ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அப்பப்போ இது மாதிரி லைட்டாக கலந்து விட்டுட்டே இருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் போல் ஆகிடுச்சு. குழம்பு நல்லா திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடுச்சு. கத்திரிக்காயும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. அவ்வளோதான். இப்போ இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். நமக்கு இப்போது ரொம்ப ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரொம்பவே சூப்பராக தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூடயே நிறைய ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.